2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக மதுக்கடைகளை மூடினால் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும். உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற மது ஒழிப்பு மாநாட்டில் விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு. முன்னேற்ற கழக அரசு இந்த மதுக்கடைகளை துணிந்து மூடினால் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு முன்னதாக இந்த மதுக்கடைகளை திமுக அரசு மூடினால் திமுகவே மீண்டும் ஆட்சிக்கு வரும். அதான் இந்த சூழல் தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்று நான் சொன்னேன். தேசிய அளவில் மதுவிலக்கு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். மத்திய அரசு சட்டம் இயற்றினால்தான் பலன் என விசிக மாநாட்டில் திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் கருத்து. கெடுதல் நாடு முழுவதும் பரவி இருக்கிறது என்ற ஒற்றை காரணத்தால் இதை அகில இந்திய பிரச்சனையாக எடுத்து ஒன்றிய அரசு ஒரு சட்டத்தை நிறைவேற்றினால் அதன் மூலம்தான் பலன் கிடைக்கும். அரசியல்வாதி போல ஆளுநர் RN ரவி செயல்படுவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. ஆளுநர் மாளிகையை கமலாலயமாக மாற்றிவிட்டதாகவும் விமர்சனம். தமிழகத்தினுடைய ஆளுநர் ரவி அவர்கள் தான் ஆளுநர் என்பதை மறந்துவிட்டு ஒரு அரசியல்வாதியைப் போல செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ராஜ்பவனை இன்றைக்கு அரசியல் பவனாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் கமலாலயத்துக்கு போட்டியாக கடைசியாக ஒன்று இருக்குன்னா அது ராஜ்பவனும் கமலாலயம் தான் டெல்லிக்கு இருக்கு. லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது தொடரும் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல். மற்ற பகுதிகளிலும் நடந்த தாக்குதலில் ஒரே நாளில் 45 பேர் உயிரிழப்பு. லெபனான் மீது தரைவழி தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள இஸ்ரேல் ராணுவம். ஹெஸ்புல்லா அமைப்பினரின் பதிலடி தாக்குதலில் இஸ்ரேல் வீரர்கள் 8 பேர் உயிரிழப்பு. இஸ்ரேலுக்குள் நுழைய ஐநா பொதுச் செயலாளருக்கு தடை விதிப்பு. ஈரானின் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாக இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் குற்றச்சாட்டு. இஸ்ரேல் மீதான தாக்குதலை தொடர்ந்து ஈரானில் விமான நிலையங்கள் மூடல். ஈரானுக்கு அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்க இந்தியர்களுக்கு மத்திய அரசு அறிவுரை. துணை முதலமைச்சர் உதயநிதியின் செயலாளராக பிரதீப் யாதவும் பேரிடர் மேலாண்மை ஆணையராக ராஜேஷ் லக்கானியும் நியமனம். தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவுக்கு கூடுதலாக கால்நடைத்துறை செயலாளர் பொறுப்பு ஒதுக்கீடு. ஆண்டுதோறும் 6% சொத்து வரி உயர்வு என்ற அரசின் முடிவுக்கு அதிமுக எதிர்ப்பு. திமுக அரசை கண்டித்து வரும் செவ்வாய்க்கிழமை தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழை. ஹொசூர், வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை பகுதிகளிலும் கனமழை. காஞ்சிபுரம், நாகை, திருப்பத்தூர் உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவை ஈஷா யோகா மையத்தில் காவல்துறை மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகள் நடத்திய விசாரணை நிறைவு. நீதிமன்றத்தில் அறிக்கை அளிக்கப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விளக்கம். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் ஒரே ஊசியை பல்வேறு நோயாளிகளுக்கு பயன்படுத்தியதாக புகார். செவிலியரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. கடையநல்லூர் அருகே பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயில் செல்லும்போது ரயில்வே தண்டவாளத்தில் கல் வைத்த விவகாரம். சத்தீஸ்கரைச் சேர்ந்த 2 பேரை கைது செய்த ரயில்வே காவல்துறை.
நடிகை சமந்தாவின் விவாகரத்துக்கு முன்னாள் அமைச்சர் KT ராமராவ் தான் காரணம் என்று அமைச்சர் சுரேகா கூறியதற்கு மறுப்பு. விவாகரத்தில் அரசியல் தலையீடு இல்லை என சமந்தாவும் நாக சைதன்யாவும் விளக்கம். அவதூறு கருத்துக்கு அமைச்சர் மன்னிப்பு கேட்க KT ராமராவ் வலியுறுத்தல். 24 மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்காவிட்டால் வழக்கு தொடரப்படும் என வழக்கறிஞர் மூலம் நோட்டீஸ். ICC டெஸ்ட் கிரிக்கெட் பந்து வீச்சாளர்கள் தரவரிசையில் இந்திய வீரர் பும்ரா முதலிடம். வங்கதேச தொடரில் சிறப்பாக செயல்பட்டதால் அஸ்வினை 2வது இடத்துக்கு தள்ளி முன்னேற்றம். 2026 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக மதுக்கடைகளை மூடினால் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விசிக மகளிர் அணி சார்பில் மது ஒழிப்பு மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த மாநாட்டை விசிக தலைவர் திருமாவளவன் தொடங்கி வைத்தார். இதில் திமுக சார்பில் RS பாரதி, TKS இளங்கோவன், இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் ஆனி ராஜா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் வாசுகி மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டில் மதுவிலக்கை தேசிய கொள்கையாக்க வேண்டும், மதுவிலக்கை அமல்படுத்தும் மாநிலங்களுக்கு வரிச்சலுகை அளிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மாநாட்டு தீர்மானங்களை திருமாவளவன் வாசித்துக் கொண்டிருந்த போது தொண்டர்கள் மேடையை நோக்கி வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அதன்பின் மாநாட்டில் பேசிய திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் சுயமரியாதைக்கு வேட்டு வைக்கும் செயல் மது பழக்கம் என்று கூறினார். இந்த கெடுதல் நாடு முழுவதும் பரவி இருக்கிறது என்ற ஒற்றை காரணத்தால் இதை அகில இந்திய பிரச்சனையாக எடுத்து ஒன்றிய அரசு ஒரு சட்டத்தை நிறைவேற்றினால் அதன் மூலம்தான் பலன் கிடைக்கும். தமிழ்நாட்டிலே இன்றைக்கு மதுவிலக்கை அமல் செய்தால் 70க்கு முன்னாலே இருந்தது போல பாண்டிச்சேரிக்கு போவார்கள், ஆந்திராவுக்கு போவார்கள், கேரளாவுக்கு போவார்கள், கர்நாடகத்துக்கு போவார்கள் என்ற நிலை இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. அதைத் தொடர்ந்து பேசிய திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, திமுக தலைவராக இருந்த கருணாநிதி மக்கள் மத்தியில் மதுவிலக்கு விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி MGRஐ அனுப்பி வைத்ததாக கூறினார். அதேபோல இன்று திருமாவளவன் மது ஒழிப்பு பரப்புரையை தொடங்கியிருப்பதாகவும் பாராட்டு தெரிவித்தார். நான் ஒவ்வொருவரும் ஒரு 10 பேரையாவது குடிப்பவர்களை மனமாற்றம் செய்வோம் என்கிற உறுதிப்பாட்டை எடுக்கிற மாநாடாக இது அமைந்தால் கடைகளை யாரும் மூட வேண்டிய அவசியமே இல்லை. கடைகள் தானாக மூடிவிடும். இறுதியாக பேசிய திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடு அரசியல் உள்நோக்கம் கொண்டது அல்ல என்றார். இந்துக்கள் தான் அதிகளவில் குடிப்பதாக கூறிய திருமாவளவன் இந்து சமூகத்தை பாதுகாக்க மோடி, அமித்ஷாவுக்கு அக்கறை இருக்கிறதா இல்லையா என்றும் வினவினார். தேசிய மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த மதுக்கடைகளை துணிந்து மூடினால் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு முன்னதாக இந்த மதுக்கடைகளை திமுக அரசு மூடினால் திமுகவே மீண்டும் ஆட்சிக்கு வரும். அந்த சூழல் தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்று நான் சொன்னேன். தனக்கு குடிப்பழக்கம் இருக்கும் என்ற தொனியில் தமிழிசை சவுந்தரராஜன் பேசியதற்கும் திருமாவளவன் பதிலளித்தார். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, திருமாவளவன் தினந்தோறும் பாட்டில் திறக்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்றாங்க. அக்கா தமிழிசை அவர்களே, நீங்கள் குடிக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்காது என்று நான் நம்புகிறேன். உங்களைப் போல்தான் நானும், எனக்கு அந்த பழக்கம் இல்லை. மது ஒழிப்பு மாநாட்டின் உயர்ந்த நோக்கத்தை சிலர் சிதைத்து விட்டதாகவும் அனைத்து கட்சிகளுக்கும் விடுக்கப்பட்ட அழைப்பிற்கு அரசியல் சாயம் பூசிவிட்டார்கள் என்றும் திருமாவளவன் ஆதங்கம் தெரிவித்தார்.